ரிஷப ராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் கிடையாதுங்க, அதை அமைதியாகவும் உறுதியாகவும் சாதிக்கிற சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் வாழ்க்கை ஒரு வித மாதிரி, அதை நிதானமாக வளர்க்கிற விவசாயி மாதிரி தான் நீங்களுமே. அவசரம் இல்லாமல் ஆனால் நிச்சயமாக பெரிய பலன் தரக்கூடிய வளர்ச்சி உங்களோட தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், புதன் மற்றும் சந்திரனோட நகர்வு மிகப்பெரிய நகர்வாக அமைய போகுது. புதன் கடக ராசியிலிருந்து மிதுனத்துக்கு வக்கர நிலையில் நுழைய போகிறாரு. குரு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. புதன் மற்றும் சூரியன் சேர்க்கையால் இந்த வாரம் புத ஆதித்ய யோகமும் உருவாகுது. இந்த கிரக நிலை மாற்றங்கள் 12 ராசிக்குமே அதற்கேற்றது போல யோகத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. இந்த சூழல் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, நல்லது பெற என்ன செய்யணும், கெடு பலனிலிருந்து விடுபட என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிலையை அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை பற்றியும் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமுமே சிறப்பானதாக முடியும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல உங்களுக்கு வேணும். நீங்கள் நிற்கிற இடத்துலையே சிறப்பான நன்மை நல்லது பெறணும் அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம், சோம்பலை கட்டுப்படுத்தணும், மாற்றத்தை ஏற்றுக்கணும், உங்கள் முயற்சியை தினமும் கொஞ்சமாவது உயர்த்திக்கிட்டே வரணும், உங்களை நம்புகிறவங்கள மதிக்கிறவங்கள மதிக்கணும், நம்பாதவங்களை கவனிக்கணும். இந்த விஷயத்தை சரியாக கடைபிடிச்சாலே கண்டிப்பாக முன்னேற்றம் தானாக வரும். ஏன்னா உங்களை தடுக்கிற மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது வெளியில் கிடையாதுங்க, உங்களுக்கு சில நேரம் வருதில்ல அந்த சோம்பல் தான். இப்போ வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கள அந்த மனசு தான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உயர்வை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி இப்போயே பண்ணலாம், இப்போயே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் வேணும். எனக்கு சோம்பல் கண்டிப்பாக வேண்டாம், வெற்றி வேணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வைங்க. எனக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே பயம் கிடையாது, நிச்சயமாக நான் சாதிப்பேன் அப்படிங்கிற வெறியோடு அந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் நினச்ச எல்லா காரியமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். ரிஷபம் அப்படிங்கிறது மெதுவாக தான் போவீங்க, ஆனால் நிச்சயமாக வெற்றியின் உச்சிக்கு போவீங்க. அதுக்கு காரணம் மிகப்பெரிய பலமாக அமைகிறது என்னென்னா நிலைத்த தன்மை. நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முயற்சியுமே நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அதனால் பொறுமையாக நிதானமாக செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தையும். ஏன்னா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய பலமே பொறுமை தான். தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் விடாதீங்க, நிலையான வெற்றி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். உறுதியான முடிவெடுங்க, அவசர முடிவுகளை தவிர்த்திடுங்க. இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரத்தின் கிரக சூழலும் இந்த கிரக சூழலால் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. பெரும்பாலும் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபட்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவித தடைகளுமே உங்களை விட்டு நீங்கும். காரிய வெற்றி எளிமையாக கிடைக்கும். உங்களுக்கு சரபேஸ்வரர் வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் சிவபெருமான மனசார நினச்சிட்டு பிரார்த்தனைகளை வச்சு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபம் பண்ணி இறை வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது 17 முறையாச்சும் சொல்லி வழிபாடு செய்யணும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு சிவபெருமான மனசார வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜனனகால ஜாதக அமைப்பு இது எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தா, நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்தை இறை வழிபாட்டின் மூலம் சரி செய்கிறோம். ஆனால் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள் வரும். ஏண்டா நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை நம்மளை கொண்டு போகும். அப்படிப்பட்ட பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெற முடியும் அப்படின்னா அவங்களோட ஜனனகால ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக பெற முடியும்.
எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்குமே பயன்படுது ஜனனகால ஜாதக அமைப்பு. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கா, வாழ்க்கையில் சிறப்பான உயர்வும் முன்னேற்றமும் வேணுமா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் அடைய முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசிக்கு இந்த வார சூழல் என்ன மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வார தொடக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல விஷயம் வந்து சேரும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சந்திரன் நகர்வு பெரிய ஒரு நகர்வாக அமையுது. புதன் கடகத்தில் வக்ர நிலையில் நுழைய போகிறாரு. புத ஆதித்ய யோகமும் தன யோகமும் உருவாகுது. இந்த யோகம் 12 ராசிக்குமே தாக்கத்தை உருவாக்குது. இந்த யோகம் ரிஷப ராசிக்கு யோகமா இல்லை பலவீனமா அப்படின்னு பார்த்தா, இந்த வார தொடக்கத்தில் உங்களுக்கு உங்கள் விவேகத்தின் மூலம் வெற்றி பாதியில் போவீங்க. அது முன்னேற்றமாக அமையும். நிதி ஆதாயத்துக்கான சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. நிதி ஆதாயம் உங்களுக்கு மேன்மையை தரும். இந்த வாரத்தின் நடுப்பகுதி செல்வ வளர்ச்சிக்கான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா செல்வ வளர்ச்சிக்கான சிறப்பான வாய்ப்புகள் வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முதலீடுலுமே சிறப்பான பலனை பெறுவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய முதலீட்டில் மோசம் போயிருப்பீங்க. போட்ட பணத்தை கூட எடுத்துருக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை உங்களை ஆழ்ந்துட்டுருக்கோம். இந்த கவலை தீருங்க. இப்போ நீங்கள் முதலீடு செஞ்சால் நல்ல பலனை பெறலாம். ஏன்னா அப்படி அருமையான கிரக சூழல் உண்டாகி இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்கள் சாமர்த்தியத்தின் மூலம் உங்கள் நிதி பலன்களை அதிகரிக்க செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில செலவு அதிகரிக்கும். அதனால் செலவு பண்ணும்போது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் தகவல் தொழில்நுட்பம், மருந்து தொழில், ஆட்டோமொபைல், விமான நிறுவனம், எண்ணெய், அதுக்கப்புறம் பெட்ரோலியம், ரசாயன தொழில் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறிப்பிடத்தக்க நல்ல வித நன்மை வந்து சேரும். இந்த வாரம் ஃபேஷன், ஊடகம், ஓட்டல் தொழில் மூலமும் உங்கள் நிதி ரீதியான ஆதாயத்தை சிறப்பாக பெறுவீங்க. அமோகமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய காலமும் அமைஞ்சிருக்கு. உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் சிறப்பாக கிடைக்கும். இது வந்து மனதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துது. மனசில் இருந்த துன்பம், காயம் மறையும். இதமான சூழல் இப்போ உருவாக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்குதுங்க. இது வரைக்கும் இருந்ததை விடவே இப்போ சிறப்பான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மேன்மையடையக்கூடிய புதிய புதிய வாய்ப்புகள் இப்போ வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பு கூட கிடைக்கும். அதுலேயும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்கள, அவங்களுக்கெல்லாம் சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகளும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபத்தில் பாருங்கள், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், அப்புறம் ரோஹிணி, மிருக சீரிஷமில் 1, 2ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் வராது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் வராங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் வராங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவானும் வராரு. இந்த ஒரு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடங்கள், தாமதம் இது உங்களை விட்டு முழுமையாக விலகுது. ஆமாங்க, நீங்கள் எடுத்து பண்ணுற ஒவ்வொரு காரியமுமே சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய வகையில் சாதகமான சூழல் உருவாகியிருக்கு. இது வரைக்கும் இழுபறியாக இருந்த நிலை இப்போ மாறும். சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் செய்வீங்க, அதில் மிகப்பெரிய வெற்றி வரும். சுற்றிக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஏன்னா வாகன பிராப்தம் கூட சூப்பராக இருக்குது. நினச்ச வண்டி வாகனத்தை இப்போ வாங்குவீங்க. பழைய வண்டியை மாற்றி கூட புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரும். உங்களை குறை சொன்னவங்களே உங்கள் வேலையை பார்த்து இப்போ வாயடிச்சு போய் நிற்பாங்க. உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்குது, திறமை தன்னம்பிக்கை உயருது. அதனால் உங்கள் சாமர்த்தியத்தால் நன்மையை பெறக்கூடிய சூழல் உருவாகுது. பண வரத்துமே நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்களும் இப்போ நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி சாதகமாக மாறும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அலசி ஆராய்ந்து சிறப்பாக செயல்பட்டால் சாதகமான பலனை எல்லா வகையிலுமே பெறலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மருத்துவம் சார்ந்த செலவு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஆயுதம், வாகனத்தை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு போய் வீண் பழி கூட வரலாம். கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரோஹிணி.
ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் இது தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்குது. அலைச்சல் இருந்தாலுமே பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால புத்தி சாதுரியத்தால் நன்மையை பெறுவீங்க. வாடிக்கையாளர்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபார ஸ்தலத்துக்கு புதுசாக இடம் வாங்கிறது இல்லைன்னா வியாபாரத்தை விரிவு பண்ணுறது போன்ற எண்ணம் வரும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியதாக இருக்கும். அதை கரெக்டாக பண்ணால் நல்லது. ஏன்னா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நீங்கள் கவனமாக பேசுகிறது அதை விட நல்லது. திடீர்னு வேலை விஷயமா வெளியில் பயணம் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ அடுத்து மிருக சிரீஷம் 1, 2ஆம் பாதம். இந்த வாரம் குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தைகளால் நிம்மதி குறையலாம். அதனால் வீணான வாக்குவாதத்தை நீங்கள் முற்றிலும் தவிர்த்தே ஆகணும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உறவினர் வருகை வீட்டில் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அமையுது. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் வார்த்தைகளை கோர்த்து பேசுகிறது ரொம்ப முக்கியம். கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். தேவையில்லாமல் வார்த்தையை பேசிட்டு பிரச்சனைகளில் சிக்கிடாதீங்க. கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. கோபத்தை முற்றிலும் தவிர்த்திடுங்க. எல்லா வகையிலுமே நன்மை அப்படிங்கிறது உங்களை சேரும். இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மை வரவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடையும் தாமதமும் நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் காரிய வெற்றியும் ஏற்படும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.